தண்ணீரில் குளிர்ந்து கொண்டே இருக்கும் சுயம்பு சிவலிங்கம். இந்த இடத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி பள்ள நோண்டும் பொழுது தானாவே சுயம்பா வந்ததுதான் இந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவலிங்கம் வருஷத்துல 365 நாளும் தண்ணிலேயே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணி தானாவே ஊத்தாவுதுன்னு சொல்றாங்க. நீங்க ஓம் நம சிவாய போற்றின்னு சொல்லி பாருங்க, நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு இந்த சிவன். இது வேற எங்கேயும் உள்ள நம்ம பாண்டிச்சேரியில தான் இருக்கு. நீங்க நிறைய லிங்கம் பார்த்திருப்பீங்க, ஆனா நம்ம பாண்டிச்சேரியில தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு லிங்கம் அது இங்க மட்டும்தான். இங்க இருக்கிற சாமி ஒருத்தர் இந்த லிங்கத்தை பூமியை விட்டு மேல எடுத்தோம்னா பூமிக்கு நிச்சயமா அழிவு உண்டுன்னு சொல்றாங்க. வருடத்தில் 365 நாட்களும் நீரில் குளிர்ந்து கொண்டே இருக்கும் எம்பெருமான். சுயம்பு வடிவத்தில் இருக்கும் ஈசன் எப்போது தோன்றினார்? இந்த சிவனை பூமியிலிருந்து வெளியே எடுத்தால் அழிவா? திருவண்ணாமலை, வெள்ளையங்கிரின்னு மலைக்கு மேல இருக்கக்கூடிய சிவனாகட்டும், இல்ல கடலுக்கு அடியிலையும் மண்ணுக்குள்ள புதையுண்டும் இருக்கக்கூடிய எத்தனையோ சிவனை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த சிவன் நீர்ல குளிர்ந்து கொண்டே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த சிவலிங்கம் இருக்காமா. சுயம்பு வடிவத்துல இந்த சிவன் இருக்கிறது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஆனா இந்த இடம் முழுக்க தண்ணீரால நிரம்பி இருக்கிறது இப்போ பிரமிப்பலையும் ஆழ்த்த வைக்குது. இந்த இடத்துல பள்ளம் தோண்டும் போது இப்படி தானாவே சுயம்பு வடிவத்துல சிவலிங்கம் தோன்றினதா சொல்லப்படுது. 12 ஆண்டுகளாகவே இந்த இடத்துல சுயம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய சிவனை சுத்தி இப்படிதான் நீர் நிரம்பி காட்சி அளிக்குமாமா. ஊத்து மாதிரி இந்த இடத்துல வற்றாத நீர் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குமாமா. வருடத்துல 365 நாளும் சுயம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த சிவன் இப்படிதான் காட்சி அளிப்பாரா. பார்க்கவே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய இந்த சிவனை பார்க்க இப்போ பலரும் படையெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. RR கார்த்திராஜ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த சிவனை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? அது எப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.